ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை காண செய்கிறே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்தாரே இந்த சுற்றிலும் இருந்து பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறாக, உமக்குள்ளே வளரும்படியாக செய்யும். இந்த இடம் முழுவதும் தேவ பிரசனத்தினால் நிரப்பும்படியாக செய்கிற எல்லா மகிமையும் கர்மமாக்கே செல்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம். இந்த அருமையான காலை வேளையிலே இந்த காணொளி நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான வேளையிலே ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை நாம் செய்வோம். பரலோக ராஜ்யவாசி, பரன் இயேசுவை மெய் விசுவாசி, புவியாத்திரை செய் பரதேசி, பரன் பாதம் நீ மிக நேசி. பரலோக ராஜ்யவாசி, திரும்பிய பாரோம் மறந்த தேசம், தேவீரம் செல்வோம் சுயதேசம். திரும்பிய பாரோம் மறந்த தேசம், தேவீரம் செல்வோம் சுயதேசம். தூதர்கள் வாழும் பரமதேசம், தூய பிதா ஒளி வீசும் தேசம், மேலோக பக்தரின் சொந்த தேசம். பரலோக ராஜ்யவாசி, பரன் இயேசுவை மெய் விசுவாசி, புவியாத்திரை செய் பரதேசி, பரன் பாதம் நீ மிக நேசி. பரலோக ராஜ்யவாசி. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் இருக்கும்போது பல காரியங்களை நமக்கு சொன்னார். அவைகளிலே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 31, 32 ஆகிய வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் வருகையை பற்றிய தொடர்ச்சியிலே ஆண்டவர் சொல்லும்போது படியுங்கள். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டிலுள்ள தன் பண்டங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னடி திரும்பாமல் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேத வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி லூக்கா 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே தெளிவாக சொல்கிறார். இவருடைய குற்றச்சாட்டுகள் இதிலே காணப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் இந்த லோத்தின் மனைவியை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வேத வசனத்திலே சொல்லியிருக்கிறார். இந்த வேத பகுதியில் பரிசேயர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடையாளம் என்ன, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்கிற வழியிலே ஆண்டவர் பல காரியங்களை குறித்து ஆண்டவர் இந்த வேத பகுதியிலே சொல்லியிருக்கிறார். இதில் நோவாவுடைய காலத்தில் நடந்த போல நடக்கும் என்றார். தொடர்ந்து இதில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், லோத்தினுடைய நாட்களில் நடந்த போல நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ இந்த வேத வசனத்தில் லோத்துவை பற்றி ஆண்டவர் 2வதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு பின்பதாகத்தான் நாம் இந்த வேத வசனத்தில் கவனித்தோமானால் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். தொடர்ந்து வருகையை குறித்த சம்பவம் தான். 2 பேர் வயலிலே இருப்பார்கள், 2 பேர் எந்திரம் அரைத்து கொண்டு இருப்பார்கள், 2 பேர் படுக்கையிலே இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று ஆண்டவர் திட்டமாக சொல்லியிருக்கிறார். ஆக இதற்கு முன்பதாக லோத்தின் மனைவியை குறித்து ஆண்டவர் இந்த வேத வசனத்திலே குறிப்பிடுகிறார். லோத்து மனைவிக்கு பேர் இருந்தது. அந்த பேரை கூட சொல்ல ஆண்டவருக்கு சந்தோஷம் இல்லை. ஆண்டவர் அந்த பேரை சொல்லவே விரும்பலை. ஆகினால் லோத்துவை குறித்தே சொல்லியிருக்கிறார். லோத்து என்கிற பேரை மட்டும் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, லோத்தை குறித்து நீங்கள் பேதுரு நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தில் இந்த லோத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுடைய தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அப்போ நீதிமான் லோத்து ஒரு நீதிமான். அப்போ லோத்துடைய மனைவி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவளும் நீதிமானாக இருந்திருக்க வேண்டும்.
ஆனால் அந்த லோத்து ஒரு நீதிமானாக இருந்தாலும் லோத்து மனைவி வளர்ச்சி அடையாத அவளாக இருந்தபடினால் ஆண்டவராகி தேவன் அவளை நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இவருடைய தவறு என்ன? ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம் கவனிப்பீர்கள் என்றால், ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார். வாசியுங்கள். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறினாள் என்று சொல்லி இந்த ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் இந்த வேத வசனத்திலே நான் பார்க்கிறேன். அப்போ பின்னிட்டு அவள் பார்த்து உப்பு தூணாக மாறினாள் என்று இந்த வேத வசனத்திலே அவருடைய குற்றச்சாட்டை ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். அப்போ பின்னிட்டு பார்த்தது தப்பா என்று சொல்லி கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளை என்ன அப்படின்னா, இந்த அன்றைய நாட்களில் 2 தேவதூதர்களும் அவருடைய குடும்பத்தில் உள்ள 4 பேரையும் வெளியே பிடிச்சு கொண்டாந்து விட்டுட்டு, நீங்கள் வசனத்தில் கவனிப்பீங்கன்னா இந்த 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசியுங்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. ஆண்டவர் இதில் இவங்களுக்கு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சமபூமியில் எங்கே நிற்காத, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நிற்காதே, அழிந்து போகாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று ஆண்டவர் சொல்கிறார். இதில் திட்டமாய் ஆண்டவர் அவனுக்கு சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, பின்னிட்டு பாராதே என்று சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு திட்டமாய் சொல்லிவிட்டார். ஆக பின்னிட்டு பாராதே என்று சொன்ன இந்த வார்த்தையை லோத்தின் மனைவி கேட்டும் ஆண்டவர் சொல்லுக்கு அவ கீழ்ப்படியலை. இந்த காரியத்தை இந்த வசனத்தில் நாம் பார்க்குற வேளையில் இந்த 26வது வசனத்தில் லோத்தின் மனைவியை பின்னிட்டு பார்த்து, அப்போ பார்க்காதன்னு சொன்னால் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே நாம் கீழ்ப்படிய வேண்டும். பார்க்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு வெளியே கொண்டாந்து விட்டதுக்கு பிறகு அவ திரும்பி பார்க்கிறார். அப்போ இவ கர்த்தரை மதிக்கலை, தேவனுடைய வார்த்தையை மதிக்கலை, தேவனுடைய வார்த்தைக்கு அவ கீழ்ப்படியலை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவ பின்னிட்டு திரும்புகிறதை நாம் இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் கவனிப்பீங்கன்னா, ஏவாளை குறித்து வேத வசனத்தில் ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் கவனிக்கும் போது வாசியுங்கள். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் கண்களின் இச்சை, இந்த கண்களின் இச்சை தான் இவனுக்கு கீழ்ப்படியாமல் செய்தது. கண்களின் இச்சை பார்க்காத அப்படின்னு சொன்னார். ஆனால் இவ திரும்பி பார்க்கிறார். இதே காரியங்களை நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, சிம்சோனை குறித்து நான் பார்க்கிறோம். ஏன் சிம்சோனே, உடைய சகோதரர்களுக்குள்ள இருக்கிறதான பெண்களில் ஒரு பெண்ணை நீ கல்யாணம் கட்டலாமே என்று சொன்னபோது, அந்த பெலிஸ்திய பெண் என் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். வாசிங்க 3வது வசனம். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரன் குமார்த்திகளிலும் என் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். பிரியமானவர்களே, இவன் கண்களின் இச்சை உடையவனாக இந்த சிம்சோன் இருப்பதை நான் பார்க்கிறோம். இந்த கண்களின் இச்சையினால அவன் பாவத்துக்குள்ளே விழுந்தான். ஆகையினால இறுதி வேளையில் பெலிஸ்தியர்கள் அவருடைய கண்களை பறிச்சதை நாம் வேதத்தில் நாம் பார்க்க முடியும். ஆக இதே காரியம்தான், இதே காரியத்தை தான் இங்கே இந்த லோத்தினுடைய மனைவி செய்கிறாள். ஆண்டவர் அந்த தேவதூதர்கள் சொன்னார்கள், நீ பின்னிட்டு பார்க்கக்கூடாதுன்னு. இவ பார்த்தா என்ன நடக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படியாமல், தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அங்கே திரும்பினாள். எந்த ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியலையோ அவன் தொடர்ந்து ஓட முடியாது. அவன் ஓட்டம் மலைக்கு ஓடி போக முடியலை. அவன் இடையிலே நின்று உப்புத்தூணாய் மாறினாள். பிரியமானவர்களே, ஜெயங்கொள்கிறவர்களை ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தின் தூணாய் மாற்றுவேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக மாற்றுவேன் என்று. ஆனால் இங்கே பார்க்குற வேளையில் இவன் உப்பு தூணா நிற்கிறா. இவ தொடர்ந்து ஓடலை, இவனுடைய ஓட்ட முடியலை, இவ குடும்பத்தோட சேரல, இவளுக்கு வாரிசும் இல்லை. இவ இடையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவ இடையிலே இங்கே நிற்பதை நாம் தர்மையான வசனத்தில் நாம் காண முடிகிறது. ஏனென்றால் சத்தியத்துக்கு கீழ்ப்படியல. எந்த ஒரு மனுஷன் சத்தியத்துக்கு கீழ்ப்படியலையோ, எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய சத்தியத்துக்கு அவன் கீழ்ப்படியலையோ, அவன் பின்னிட்டு திரும்புகிறவனாகவே இருப்பான். அவருடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து போகாது. ஆகையினால்தான் ஆண்டவர் சொன்னார், நீ லோத்தின் மனைவியை நீ நினைச்சிக்கன்னு சொன்னார். லோத்தின் மனைவியை நினைச்சிக்க. அவன் ஒரு நீதிமானுடைய மனைவியாக இருந்தாலும் அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியலை, தொடர்ந்து தான் ஓட்டத்தை நிறைவேற்ற முடியலை. ஆகினால் நீ லோத்தினுடைய மனைவியை நினைத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இந்த அருமையான சத்திய வசனத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதே வார்த்தையை தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 17ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தில் காண முடியும். இதே வார்த்தை தான் அங்கே வரும். வாசியுங்கள், லூக்கா 17:31. அந்நாளிலே வீட்டின் மேலிருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன். பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாதபடிக்கு இருக்க கடவன் என்று சொல்லி அடுத்தாகல டக்குன்னு சொல்றாரு ஆண்டவர், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இவன் பின்னிட்டு திரும்பிட்டா நீ திரும்பாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த அருமையான வசனத்திலே ஆண்டவர் இங்கே சொல்கிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த காரியங்களை ஆண்டவர் 2 காரியத்தை சொல்றார். ஒன்று வீட்டில் இருக்கிறவன் வசனத்தில், ஒன்று வீட்டில் இருக்கிறவன், இன்னொன்று வயலில் இருக்கிறவனை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ வீட்டில் இருக்கிறவன் அப்படின்னு மட்டும் இல்லை, மேல் வீட்டில் இருக்கிறவன் என்பதை ஆண்டவர் இந்த வேத வசனத்தில் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். வீட்டின் மேல் இருக்கிறவன் கீழே இறங்கக்கூடாது. வீட்டின் மேல் இருக்கிறவன் கீழே இறங்கக்கூடாது. எதுக்கு கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 17:31 நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வாசிங்க. அந்த நாளிலே வீட்டின் மேலிருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். பண்டங்களை எடுத்துக்கொள்ள. அப்போ மேல் வீட்டில் இருக்கவனுக்கு கீழ் வீட்டில் என்ன விருப்பம்? மேல் வீட்டில் இருக்கிறான். மேல் வீட்டில் இருக்கிறவன் கீழ் வீட்டுக்குள்ள அவனுக்கு என்ன நாட்டம்? கீழே இருக்க பண்டத்தை எடுக்கணும். இதே காரியத்தை மத்திய எழுதின சுவிசேஷத்திலையும் மார்க் எழுதின சுவிசேஷத்திலும் இதே சம்பவம் அப்படி இருக்கிறது. ஆனால் அந்த வேத வசனத்தில் கவனிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. படியுங்க, மத்தேயு 24:17. வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காது இருக்க கடவன். எதையாவது எடுக்கணும், இறங்காத என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக மேல் வீட்டில் இருக்கிறவன், வீட்டின் மேல் இருக்கிறவன், நமக்கு வீட்டு மேல் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வசனத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அவங்க ஒலிவு மலையிலிருந்து அவங்க திரும்பி வந்து மேல் வீட்டில் ஏறினார்கள். வாசியுங்கள் 13வது வசனம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும். போதும், இங்க மேல் வீட்டில் ஏறினார்கள். நீங்க 120 பேர் அங்க கூடியிருந்தார்கள். எதுக்கு கூடியிருந்தாங்க? 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் படியுங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அவங்க ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்து அவங்க ஜெபம் பண்ணாங்க. இங்க 10 நாளை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த 10 நாள் ஒருமனமாய் இருந்து ஜெபிக்கிற அந்த ஜெப நாளை ஆண்டவராகி தேவன் இந்த அருமையான வசனத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ ஒருமனமாய் இருந்து ஜெபிக்க அந்த மேல் வீட்டில் இருந்தவங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்களைத்தான் குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ மேல வீட்டில் இருந்து கீழே இறங்கணும்னு நினைக்காத. ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கோம், ஜெபம் பண்ணிக்கொண்டே இரு, ஜெபத்தை விட்டு கீழே இறங்காத. அப்போ ஜெபத்தை விட்டு கீழே இறங்க பின்னிடையே பண்ணுகிறது என்னது? பண்டங்களை எடுக்க வேண்டும். எதை அவன் ஜெபத்தை கெடுக்கிறது? எதையாவது எடுக்க வேண்டும். ஆக இந்த லோத்தினுடைய மனைவியை குறித்து நீங்கள் வசனத்தில் கவனிப்பீர்கள் என்றால் அவள் பின்னிட்டு திரும்பினாள். எதுக்கு திரும்பினா? எதையாவது எடுக்கணும், எதையாவது எடுக்க வேண்டும், பண்டங்களை எடுக்க வேண்டும். சோதம் கொமோரா பட்டணம் அழிந்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவராகி தேவன் அவளுக்கு சொன்னார், பின்னிட்டு பாராத அப்படின்னு. அப்போ அந்த நம்ம பொருளெல்லாம் போகுதே,
பொருட்கள் மேலே நம்முடைய கண்களை வைக்கக்கூடாது. பிரியமானவர்களை, எந்த ஒரு மனுஷன் அவன் ரிட்டர்ன் திரும்புதான் அப்படின்னா, என்னைக்கு ஜெப வாழ்க்கை குறையுதோ அவனுக்கு அவன் பின்னிட்டு திரும்புகிறவனாகவே இருப்பான். பொருட்கள் மேலே அவனுக்கு நாட்டம் வரும். இங்கே வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, இதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ராஜாக்கள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், அங்கே சுனேமியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசா என்கிறவர் அங்கே வந்து போகிறார். அவருக்கு ஒரு மேல் வீட்டை கட்டி கொடுத்தாங்க. அதில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் மேசை இருக்குது, குத்து விளக்கு இருக்குது, அப்புறம் சேர் நாற்காலி இருக்குது, எல்லாம் அங்கே போடப்பட்டு இருக்கிறது. எதுக்கு அந்த குத்து விளக்கு? வேதம் வாசிப்பதற்கு, வேதத்தை தியானிப்பதற்கு. வேதத்தை உட்கார்ந்து சேரில் உட்கார்ந்து மேசையில் வச்சு அந்த குத்து விளக்கு வெளிச்சத்தில் அவன் வேதத்தை தியானிக்க வேண்டும். அந்த வேத தியானம் உன் வாழ்க்கையில் மேல் வீட்டில் இருக்கணும். அந்த மேல் வீட்டில் இருக்கிற நீ இறங்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இறக்கம் எப்படி வந்துன்னா, பொருள் ஆசையினால் வந்தது. எதையாவது எடுத்துக்கிடலாமா? ஒன்னையும் கொண்டு போக முடியாது. யோபு சொல்லும்போது, நிர்வாணியாய் நான் இவ்விடத்திலே வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு போகிறேன். இந்த உலகத்தில் நாம் எதையும் கொண்டு வரல, கொண்டு போகிறதில்லை. இல்லாமல் போகிறதான பொருளுக்காக நம் கண்களை பறக்க விடுவானேன் என்று ஆண்டவர் நீதிமொழியின் புஸ்தகத்திலே கேட்டிருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த லோத்துடைய மனைவிக்கு பொருள் ஆசை இருந்தது. எதையாவது எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு இருந்ததுனால தான் அவள் எதையாவது எடுப்போம் அப்படின்னு திரும்பி பார்த்தா உப்புத்துணாய் மாறி விட்டாள். இன்றைய நாட்களிலும் ஆண்டவர் நமக்கு அதைத்தான் சொல்றார். லோத்தினுடைய நினைத்துக்கொள், அவள் திரும்பி பார்த்தாள், உப்புத்தூணாக மாறினாள். இன்னொரு சத்தியத்தை நாம் இந்த லூக்கா 17:31 பார்க்கிறோம். வயலில் இருக்கிறவன் அங்கே வயலில் இருக்கிறவன் எதையாவது எடுக்கிறதுக்கு அவன் திரும்பக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தில் வாசிங்க. லூக்கா 17. அந்த நாளிலே வீட்டின் மேலே இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். பின்னிட்டு திரும்பாமல், அந்த பின்னிட்டு பார்த்தல் அப்படிங்கிறத பின்னிட்டு திரும்பாமல் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். இதைத்தான் ஆண்டவர் அப்படியே சொல்லியிருக்கார். சொல்லிட்டு தான் அவளை சொல்லாமல் அங்கே சொல்லியிருக்கிறார். ஆக பின்னிட்டு திரும்பக்கூடாது. வயலில் இருக்கிற நீ பின்னிட்டு திரும்பாதே. வயல் என்பது என்ன? வயல் என்பது ஆண்டவருடைய சபை. ஒன்று கொரிந்தியரில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பண்ணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு தோட்டம், என் நேசருக்கு ஒரு தோட்டம் என்று சொல்லி செழிப்பான இடத்துல ஒரு தோட்டம், திராட்சை தோட்டம். படிங்க ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். திராட்சை தோட்டம் ஆண்டவர் இங்க சபையத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதில் உள்ள திராட்சை கொடிகள் விசுவாசிகளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆக வயல்ல இருக்கிற ஒருத்தன் இங்க திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு அப்படின்னு லூக்காவில் பார்க்கும். ஆனால் மத்தையிலையும் மார்க்லையும் சொல்லியிருக்கிற வார்த்தை என்னன்னா, வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள. நீங்கள் கவனிச்சிங்கன்னா படிங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசியுங்கள். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுக்க திரும்பாதிருக்க கடவன். லூக்காவில் திரும்பக்கூடாதுன்னு இருக்கு. மத்தேயுவில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வயலில் இருக்கிறவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தன்னுடைய வஸ்திரத்தை எடுக்க நீ திரும்பக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அப்போ வஸ்திரம் என்பது என்ன நீங்கள் கவனிச்சிங்கன்னா, வஸ்திரம் என்பதற்கு ஒரு மனுஷனுக்கு அடையாளம். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பத்திமேயு என்கிற குருடனை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் தெளிவாக நாம் இந்த காரியங்களை நம்ம கவனிக்கிற வேளையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவர் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 50வது வசனம் வாசிப்பீர்கள் என்றால், வஸ்திரத்தை தூர எரிஞ்சிட்டு வந்தான் அப்படின்றது வாசிங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு. மேல் வஸ்திரத்தை தூர எரியணும். மேல் வஸ்திரத்தை தூர எரியணும். மேல் வஸ்திரம் என்பது ஒரு அடையாளம். ஒவ்வொருத்தருக்கும் வஸ்திரத்தில் அடையாளம் இருக்கு. துணியினால் நாம் போடுற, நாம் உடுத்துகிற, நம்ம அணிகிற துணிகளினால்
மனுஷனை அவனுடைய பதவிக்கான அந்த காரியங்களில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. உதாரணமாக போலீஸ் இருப்பார் என்றால் அந்த போலீஸ் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான தொப்பி கொடுக்கப்படுகிறது. அந்த தொப்பி அவங்களை அடையாளம் காட்டுகிறது. இது போலீஸு, இது ஏட்டு, இது எஸ்ஐ, இது இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி அந்த தொப்பி, பெல்ட்டு, இந்த ஸ்டார் என்பது காட்டுகிறது. இதே போலவே நாம் நம்முடைய வஸ்திரம், அந்த வஸ்திரம் ஒரு மனுஷனுக்கு மேட்டிமையை காட்டுகிறது, அந்த அந்தஸ்தை காட்டுகிறது. இந்த அந்தஸ்துங்கிற மேட்டிமை வயலில் இருக்கவே அதை எடுக்கிறதுக்கு திரும்பக்கூடாது என்பதை தேவனாக்கிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நம்ம குடும்ப பெருமை, குலப்பெருமை, இந்த காரியங்களுக்கு நாம் திரும்பக்கூடாது. வயலில் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தில் நீங்கள் கவனிக்கும் போது லூக்கா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை எங்க காத்து கொண்டிருந்தார்கள்? வயல் வெளியிலே காத்து கொண்டிருந்தார்கள். வாசிங்க 8வது வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல் வெளியில் தங்கி ராத்திரே தங்கள் மந்தையை காத்து கொண்டு வயல் வெளியிலே தங்கியிருந்தார்கள். இந்த யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது ஆதியாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் போது அவன் வஸ்திரத்தை மணத்து பார்க்குற வேளையில் அவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவன் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை. வாசியுங்கள். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை. இந்த வயல்ல இருந்து நீ போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வயல்ல இருந்து நீ போகக்கூடாது. நீங்க வேதத்தில் இன்னும் கவனிப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம் 61வது வசனத்திலே நீங்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிற அவரை பின்பற்றி வருவேன் என்று சொன்னவர்களுக்கு ஆண்டவர் 3 காரியம் சொல்லியிருக்கார். இதில் ஒன்று என்னன்னா, வாசிங்க 61, லூக்கா 9:61. 9:61. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற அனுப்பிவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அடுத்த வசனத்துல கவனிங்க. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றான். கலப்பையின் மேல் கையை வச்சிட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்கிறார். பிரியமானவங்களே, கலப்பையில் வச்ச உழவு உழுதுக்கு மாடு தயாராக இருக்குது, கலப்பை தயாராக இருக்குது. தரிசு நிலத்தில் இருக்கிற இந்த தரிசு நிலத்தை பண்படுத்தணும். ஆண்டவர் கொண்டு அங்கே விட்டாச்சு. நீ கலப்பையை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அவன் சொல்கிறான், நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்க என்னைய போச்சனா தான் அனுப்புவித்து கொண்டு அவங்க அனுப்புவித்தால் வருகிறேன் என்று சாக்கு சொல்வதை நாம் வேத வசனத்திலே பார்ப்போம். எலிசாவை பற்றிய சம்பவத்தில் நீங்கள் கவனிக்கும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எலிசாவை ஆண்டவர் எலியா அவன் மேலே வஸ்திரத்தை போடுவான். வஸ்திரத்தை அவன் போடுகிற வேளையில் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அவன் சொல்கிற காரியம், நான் என் தகப்பனை முத்தம் செய்ய எனக்கு உத்தரவு கொடும். நாம் உத்தரவு அவங்க கொடுக்கறதுக்கு இல்லை, என் தகப்பனை நான் முத்தம் செய்து வர எனக்கு உத்தரவு கொடும் என்பார். நீங்கள் வாசிக்கிற வேளையில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிக்கும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இங்கே எலிசாவை பற்றிய சம்பவம் இங்கே இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆக இந்த எலிசாவுடைய சம்பவம் வருகிற வேளையில் நான் என் தகப்பனை போய் முத்தம் செய்ய எனக்கு உத்தரவு கொடும் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவன் கேட்பான். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே கவனிப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 20வது வசனம். 1 ராஜாக்கள் 19:20. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகு ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயை முத்தம் செய்யும்படி உத்தரவு கொடும். அப்போ அவங்க எனக்கு உத்தரவு கொடுக்கல, நான் போய் முத்தம் செஞ்சுட்டு வரணும். அவன் சொல்றதுக்கும் இந்த ஆண்டவர் அழைத்தவன் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அவன் சொல்றான், எங்க அப்பா அம்மா எங்க வீட்டில் உள்ளவங்க என்னை அனுப்பிவித்தால் நான் வருகிறேன். இது பின்னிட்டு பார்க்கிறவன். அவனுக்கு சரியான அழைப்பு இல்லை. சரியான தெளிவான அழைப்பு அவன் இருக்கும்னா
அவன் எங்கள் அப்பா அம்மா சொன்னது தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். நமக்குன்னு சரியான அழைப்பு இருக்கணும். அவனைத்தான் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், வயல்வெளியில் கொண்டாந்து உன்னை விட்டு கலப்பையை கையில் கொடுத்து கலப்பையில் கையை வச்சுக்கிட்டு இருக்க நீ உன் வீட்டுக்கு போவா அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா அம்மா சொல்கிறதைத்தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பின்னிட்டு திரும்புகிறவன் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அப்போ வயல்வெளியில் இருக்கிற நீ, வயல் தரசா கிடக்கிறது உனக்கு தெரியல, ஆனால் எங்கள் அப்பா அம்மா சொன்னா தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நீ வயலில் இருந்து நீ ரிட்டர்ன் ஆகிற, எதையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று, நீ வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீ திரும்பக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லித்தான். ஆண்டவர் இந்த வேத வசனத்திலே ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். ஒரு மனுஷன் எப்படி அவன் பின்னிட்டு போகிறான், அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவனுடைய வாழ்க்கையின் மேட்டிமை அவனை விட்டு போக வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில் மேட்டிமை அவனை விட்டு போக வேண்டும். அவன் எதையாவது எடுத்துக்கிறதுக்கு திரும்பக்கூடாது, வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள திரும்பக்கூடாது, போட்டதை தூர போட்டதை எடுத்துக்கொள்ள திரும்பக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை பவுல் சொல்கிற வேளையில் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிக்கும் போது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன் அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இங்கே லக்கு என்று அவர் கொண்டு என்று இருக்கிறது. அந்த லக்கை அடைவதற்கு பின்னானவைகளை மறக்க வேண்டும், பின்னானவைகளை மறக்க வேண்டும். நமக்கு லக்கு இருக்கிறது. இந்த லோத்தினுடைய மனைவிக்கும் லக்கு ஆண்டவர் சொன்னார். அந்த லக்கை அவ தவற விட்டார். இடையிலே அவருடைய பயணம் நின்று போனது. ஏன் அப்படின்னா, அவ பின்னானவைகளை அவ மறக்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் இங்கே சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து. பவுல் என்கிறவர் பெரிய பணக்கார் மட்டுமல்ல, பயங்கர கோபக்கார், பெரிய நல்ல நிலையில் இருந்தவர். ஆக அந்த லக்கு கிறிஸ்துவ போல, கிறிஸ்துவுக்காக வாழ்ற, கிறிஸ்துவை அடைகிற அந்த லக்கு, அந்த லக்குக்காக அவர் பின்னானவைகளை அவர் மறந்தார், பின்னானவைகளை மறந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ லக்கை அடைய வேண்டுமானால் நீ உன் வாழ்க்கை திரும்பாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உன் வாழ்க்கையில் பின்மாற்றம் வராமல் இருக்கணும்னா பின்னானவைகளை மறக்கணும். உன் பின் வாழ்க்கையில் நீ எந்த பாவ சேற்றிலிருந்து வந்தியோ, எந்த சூழ்நிலையிலிருந்து நீ வந்தியோ, அந்த சூழ்நிலையெல்லாம் நீ மறக்கணும். அந்த பாவ சிநேகங்களை மறக்க வேண்டும், கெட்ட சிநேகிதர்களை மறக்க வேண்டும், பாவ பழக்க வழக்கங்களை மறக்க வேண்டும். ஆனால் இந்த காரியத்தை லோத்தினுடைய மனைவி அவ மறக்கலை. சோதமுடைய பாவத்துக்குள்ளே தான் அவள் இருக்கிறாள். சோதம் என்கிறது இன்றைக்கு நம்ம நாட்டில் கூட சில காரியங்களை செய்து வைத்திருக்கிறார்கள். அதை போன்ற பாவங்கள் தான் அந்த நாட்களிலே இருந்தது. இப்போ இந்த காரியங்கள் ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. உலகம் முழுசிலும் பல நாடுகளில் சட்டம் இயற்றியிருக்கிறார்கள். இது தேவனுக்கு விரோதமான காரியம் மட்டுமல்ல, அழிவுக்கு நேரான காரியம். வேதாகம் இதை ஒத்துக்கொள்ளவில்லை. அப்படி ஒத்துக்கொள்ளாத அந்த ஊரை அவ மறக்கலை. அந்த பாவ இச்சைகள், பாவ சிநேகம், இவைகள் இவளை விட்டு போகலை. பவுல் சொல்லும்போது பின்னானவைகளை மறந்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் அங்கே ராஜா உன் அழகில் பிரியப்படணும்னா ஆண்டவர் அந்த வேத பகுதியில் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்றால் வாசியுங்கள். சங்கீதம் 45:10. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ராஜா உன் அழகுல பிரியப்படணும். அப்போ ரொம்ப அழகா இருக்கிற தேவனுடைய பிள்ளை யாரு? அவ தகப்பை வீட்டையும் அந்த தகப்பை வீட்டை மறந்து விடு என்று சொல்கிறார் அல்லவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மறக்கிற ஒரு அனுபவம், அந்த ஆண்டவர் நம்ம அழகுல அவர் சந்தோஷப்பட வேண்டுமானால், நம்முடைய அழகுல அவர் பிரியப்பட வேண்டுமானால், எது கூடின அழகு என்று ஆண்டவர் இந்த அருமையான வசனத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். குமாரத்தியே கேள் என்று ஆண்டவர் சொல்லி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை படிங்க. 45ஆம் அதிகாரம் 10வது வசனம். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள்,
உன் ஜனத்தையும் உன் தகப்பை வீட்டை மற என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இந்த ஜனத்தையும் அவ குடியிருந்த அந்த வீட்டையும் அவளால் மறக்க முடியல. ஆகையினால் அவ திரும்பி பார்த்தா, ஆகினால் உப்பு தூணாக மாறினாள். இந்த அருமையான காலை வேளையிலே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் சபைக்கு தூணாக்க கர்த்தர் விரும்புகிறார். நீ திரும்பி பார்த்த உப்பு தூணாக்க போக வேண்டியிருக்கும். ஆகினால்தான் ஆண்டவராகி தேவன் இந்த வேத வசனத்தில் லோத்துடைய மனைவி பேரை கூட சொல்லலை. பேரை சொல்லாம லோத்து மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் திட்டமாக இந்த அருமையான வசனத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆக இந்த அருமையான காலை வேளையிலே தேவ செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ இந்த சபைக்கு ஆண்டவர் வச்ச இந்த காரியத்திற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஒரு தூணாக இருக்க வேண்டுமானால், ஆலயத்தின் தூணாக இருக்க வேண்டுமானால், நீ பின்னிட்டு திரும்பாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் உனக்கு கொடுத்த லக்கில் நீ தொடர்ந்து ஓடுவண்ணா, ஆண்டவராகி தேவன் ஆலயத்தின் தூணாக அநேகருக்கு சாட்சியாக ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த லோத்தினுடைய மனைவி ஆண்டவருடைய சத்தியத்துக்கு அவ கீழ்ப்படியலை. அவ அந்த பொருட்கள் மேல அவளுக்கு அன்பு குறையல. அது பொருட்கள் மேல ஆசை அவளுக்கு வந்தது, வஸ்திரத்தின் மேல ஆசை அவளுக்கு வந்தது. பின்னானவைகளை அவ மறக்கல. இந்த காரியங்கள் எல்லாம் அவளை திரும்ப வைத்தது. அவள் விழுந்து போனா. ஆகையினால்தான் ஆண்டவர் சொன்னார், இப்படி லோத்துடைய மனைவியை போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ திரும்பி பார்த்து விழுந்து போகாத, உப்பு தூணாய் போய்விடாத, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நீ சபைக்கு தூணாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஆக இந்த அருமையான சத்தியத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய சத்தியத்துக்கு செவி கொடுங்கள். இந்த லோத்துடைய மனைவி வேத சத்தியத்துக்கு செவி கொடுக்காமல் அவள் விழுந்து போனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, பரலோக தேவனே, இந்த அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி தகப்பனே. இந்த செய்தியை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்துக் கொள்ளும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே சத்தியத்தை கைக்கொள்ளுகிறவர்களாக மாற்றும். சத்தியத்தை கேட்டும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத லோத்துடைய மனைவியை போல் இருந்து விடாதபடிக்கு, சத்தியத்தை கேட்டும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியல, பின்னிட்டு திரும்பினாள், விழுந்து போன அன்னொரு உப்புத்தூணாக போனாள். அதை போல கர்த்தாவே, இந்த வசனத்தை, இந்த வேத வசனத்துல நீங்க எழுதி வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை லக்கை நோக்கி பவுல் சொன்ன போல ஒருவரும் ஓடி நீர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை, இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். வல்ல நாம் உயர்த்தப்படட்டுப்பா. அவங்களை கேட்கிறவர் நீர் கூட இருக்கிறதை உட்கார்ந்து ஸ்தோத்திரம். உடைய பிரசனத்தினால் நிரப்பும். இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆவிக்குரிய ஜீவியத்திலே உயர்த்துவீராக. நீதிமான்களாக மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவார். ஆமென்.